ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். உங்க வீடுகள்ல அதிக அளவுல கடன் பிரச்சனை இருக்கு. முக்கியமா செல்வத்தாலான பிரச்சனை நிறைய இருக்கு. செல்வம் உங்க வீட்டிலே தங்க மாட்டேங்குது. செல்வம் அனைத்தும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் செல்வம்ன்றது உங்க வீட்டுல தங்காம அப்படியே போய்கிட்டே இருக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. முக்கியமா உங்ககிட்ட வெள்ளி மோதிரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரே ஒரு விரல்ல மட்டும் நீங்க போடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மொத்த கஷ்டத்தையும் தீர்த்து உங்க வாழ்க்கையில பிரிவுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அமையும். அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தை வாங்குறத விட வெள்ளியை தான் வாங்குவாங்க. பணக்காரர்களாக இருக்கட்டும், திருப்பதி கோவில் அல்லது முருகன் கோவில், எந்த ஒரு கோவில் போனாலும் போய் பாருங்களேன், அவங்களால தங்கத்தை வாங்க முடியும். ஆனா அவங்க தங்கத்துல வாங்காம வெள்ளியில தான் அதிகமாக வாங்குவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் சுக்கிரபகவானுடைய அருள் இருக்கக்கூடிய விஷயமும், முக்கியமா பணத்தை தாந்திரிக முறைப்படி வசியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இந்த வெள்ளிக்கு தான் அதிகமா இருக்கு. தங்கத்துக்கு தங்கத்தை வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இருக்கே தவிர, ஆனா வெள்ளிக்கு பாத்தீங்கன்னா அனைத்து வகையான சூட்சுமத்தையும் முக்கியமா பார்க்க வேண்டும் என்றால் பணம், நகை எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது வசியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த வசியம் பண்ணக்கூடிய இந்த வெள்ளி பொருட்களை நீங்க உங்களுடைய வீடுகளை வைத்திருந்தும், முக்கியமா உங்களுடைய விரல்கள் அணிந்திருக்கும் பொழுதும் எப்பேற்பட்ட கடனா இருக்கட்டும், தொண்டையை முற்றளவுக்கு இருக்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்துக்கும் தீர்வா இந்த ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் உங்களுடைய வாழ்க்கையில மாத்தும். முக்கியமா நிறைய பணக்காரர்கள் ஒரு வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களால தங்கத்திலேயே பாத்தீங்கன்னா வாங்கி உணவுப் பொருட்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பூன், பிளேட் எல்லாம் வாங்க முடியும். ஆனா வாங்க மாட்டாங்க, வெள்ளியில வச்சிருப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணம் வெள்ளி பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும். பணத்தை செல்வ கலாச்சாரங்களை வீட்டுக்குள்ள உண்டு பண்ணி பெரிய அளவு பணம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமா சுக்கிரபகவானோட அருள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த வெள்ளி. அந்த வெள்ளி உங்களுக்கு எப்போது கிடைச்சாலும் எந்த நேரத்துல கிடைச்சாலும் உங்களுடைய இந்த கையில இந்த ஒரு விரல்ல போடுங்க. இது மொத்த வாழ்க்கையும் மொத்தமா மாத்தி உங்க வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும். முக்கியமா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்து செல்வத்தை மட்டுமே உங்க வீட்டுக்குள்ள குடியேற்றி உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் செல்வம் நிறைஞ்சு காணப்படும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா வெள்ளி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த வெள்ளியை நீங்க முறைப்படி ஒரு பூஜை பண்ணிட்டு இந்த கையில போடுங்க. இது ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்த்து செல்வமா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாச்சும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தீர்வா வரும். நீங்க தங்க நாணயம் வாங்குறதை விட தங்கத்துல மோதிரம், செயின் இப்படிப்பட்ட விஷயங்கள் வாங்குறதை விட வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா வெள்ளிய வாங்கி வைங்க. அது வீட்டை தேடி பணத்தை குவிக்க ஆரம்பிக்கும். பண பிரச்சனைகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வெள்ளி, சின்னதா இருக்கக்கூடிய இந்த ஒரு வெள்ளி உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா மாத்தும். தங்கத்தை விட வெள்ளி பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த விலைதான். இந்த வெள்ளியினால உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வா இருக்க போதுன்னா அந்த வெள்ளியை நீங்க எங்க வாங்கக்கூடாது. முக்கியமா வெள்ளியோட விலை மோதிரத்தோட ஒரு சில கிராம்களை பொறுத்துதான் மாறும். இந்த நம்ம அணிகலன்கான அகையக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளி தான். இந்த வெள்ளியில அவ்வளவு சக்தி இருக்கிறதுங்க. அதனால வெள்ளி மோதிரத்தை வாங்கி உங்களுடைய கைகள்ல போட்டுக்கோங்க. அதுவும் இந்த விரல்ல குறிப்பிட்ட விரல் நீங்க போடுவது மூலியமா உங்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைக்கும் இருக்கிறதுக்கும் தீர்வாக இது அமைய போகுது. நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளி மோதிரத்தை இந்த கையில போட்டிருப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதற்கு முக்கியமான காரணமே வெள்ளி மோதிரம் பணத்தை ஈர்க்கும், வசியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள செல்வத்தை ஈர்த்து வச்சுக்கும், வெளியே விடாது. அந்த அளவுக்கு இதுல சக்தி இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், அதோட சூட்சுமம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தினா நம்ம வீட்டுக்குள் செல்வம் நிறைஞ்சு காணப்படும் என்பதை நாம் தெளிவாக இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாடல்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இப்போ உங்க வீட்டுல உங்ககிட்ட வெள்ளி மோதிரம் இருக்கு அப்படின்றவங்க காத்துருங்க. இல்லைங்க என்கிட்ட வெள்ளி மோதிரம் இல்லை ஆனா பணம் இருக்கு வாங்கலாமா நினைக்கிறவங்களும், முக்கியமா வெள்ளி மோதிரம் என்கிட்ட கிடையாது ஆனா வாங்கணும், இப்போதைக்கு பணம் இல்லை, சரி அதுக்கப்புறம் வாங்கலாம்னு இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளி மோதிரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா காசு சேர்த்து வைங்க. வெள்ளி மோதிரம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள எல்லாம் இருக்கு. குறைஞ்சது 200 300 ரூபாய்க்குள்ள சின்ன ஒரு கிராம்ல இருக்கக்கூடிய ஒரு மோதிரம் இருக்கு. உங்களுடைய ஹேண்டை பொறுத்தும் நீங்க எடுக்கக்கூடிய கிராம பொறுத்தும் தான் வெள்ளியோட மதிப்பு கூட போகுது. அதனால நீங்க போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கிக்கோங்க. ரொம்பலாம் அதிகமாலாம் நீங்க வாங்க தேவையே இல்லைங்க. இந்த 500 ரூபாய் போதும் உங்க வீட்டுல கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். தங்கத்தை விட வெள்ளிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகங்க. அதனால எப்பவுமே வீட்டுல வெள்ளி கலாச்சாரம் இருந்துச்சுன்னா பணவரவு அதிகரிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து வெள்ளியை வாங்குங்க. இந்த வெள்ளியை நீங்க எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்ப்போம். நீங்க சுக்கிர ஓலையில போயிட்டு வெள்ளியை வாங்கணும். நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா எந்த நேரம் பார்க்க மாட்டாங்க, கால நேரங்கள்லாம் பார்க்கறதே கிடையாது. எந்த நேரத்துல இப்போ காசு இருக்கோ வாங்கிட்டு வரும் அப்படின்னு போயிடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. சுக்கிர ஓலை நேரத்துல வாங்குங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில போய் வாங்குங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ நீங்க இந்த வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கீங்க அப்படின்ற போது நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க. சுக்கிர ஓலையில வாங்க. சுக்கிர ஓலைங்கிறது காலை 6 மணி முதல் மதியம் மணிக்கும் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரைக்கும், அப்புறம்
மதியம் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் இந்த மணி நேரத்துக்குள்ளதான் பாத்தீங்கன்னா சுக்கிர ஓலை நேரம்பாங்க. அந்த சுக்கிர ஓலை நேரத்துல வெள்ளியை போய் வாங்குங்க. அதுவும் ஒரு கொஞ்சமா சின்னமா கிராம் இருக்கிற மாதிரி உங்க கைக்கு செட் ஆகிற மாதிரி சின்ன கிராம்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு அப்பவுமே கையில போட்டுறாதீங்க. நீங்க அப்ப போட்டு பார்த்துக்கோங்க அளவு சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை அப்படியே இட்டு வந்து உங்க வீட்டுல வச்சிருக்கோங்க. முக்கியமா ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல துளசி இலைகளை போட்டுருங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா கிராம்பு 2ம் ஒரு ஏலக்காய் 2ம் போட்டுருங்க. அதை எல்லாத்தையும் போட்டு துளசி இலையில போட்டு அந்த அந்த நீங்க வாங்கிட்டு வந்த வெள்ளி மோதத்துல அந்த தண்ணியில போட்டு அப்படியே உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. ஒரு நாள் முழுவதும். இப்போ நீங்க சுக்கிர ஓலையில வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்க மத்தியானம் 1 மணிக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு எப்போ வரீங்களோ அந்த நேரத்துல வந்தோடனே போட்டு வைங்க. இப்போ நீங்க ஒரு 5 மணிக்கு வந்து போட்டிருக்கீங்க. அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் அதுல அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்த அந்த 5 மணினா ஆயிடுச்சு பாத்தீங்களா? அது ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பூஜை அறையில அப்படி இல்லைன்னா பண அறையில ஒரு வாரம் நீங்க வைக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ஒரு வாரங்கிறது சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. வெள்ளிக்கிழமை முடியுது. அதுதான் ஒரு வாரம் கணக்கு. அந்த 7 வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்போ அடுத்த நாள் வரும்போது அது எக்ஸ்ட்ரா ஆயிரும். அந்த நேரத்துல நீங்க கரெக்டா அதை எடுத்து உங்களுடைய கையில போட்டுக்கோங்க. வலது கையில போடுறத விட இடது கையில போடுங்க. நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா வலது கையில போட்டிருப்பாங்க. ஆனா வலது கையை விட இடது கையில பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அதிகம். முக்கியமா தாந்திரிக முறைப்படி உங்க வீட்டுக்குள்ள செல்வத்தை இது ஈர்க்க ஆரம்பிக்கும். இடது கையை விட வலது கையை விட இடது கையில நீங்க போறது ரொம்ப விசேஷமானது. இடது கையில எந்த விரல்ல போடலான்ற ஒரு கேள்வி இருக்கும் நிறைய நபர்களுக்கு. நீங்க இப்ப நம்ம சொன்ன முறைப்படி துளசி வாங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து துளசி தண்ணீர்ல அப்படியே ஒரு நாள் வைங்க. அதன் பிறகு ஒரு வாரம் எடுத்து உங்களுடைய பண அறையில இல்ல பூஜை அறையில வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து உங்களுடைய கைகளில போடுங்க. வீட்டுல வச்சு போடக்கூடாது. பெருமாள் கோவிலுக்கு போய் கிழக்கு திசையை பார்த்து மணிக்க வச்சுக்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு முன்பு சன்னதி முன்பு ஒரு பூஜையோ இல்ல ஒரு ஆசீர்வாதம் பெற்றுட்டு அதன் பிறகு அதை எடுத்து உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா கட்டை விரல் அல்லது பாத்தீங்கன்னா நீங்க நடுவிரல் இந்த 2 விரல்ல மட்டும் எதையாச்சும் ஒண்ணு போட பாருங்க. இந்த 2 விரல்ல எந்த விரல் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுதோ அந்த விரலை போட்டுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா கட்டை விரல் முதல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டை விரல் 2 ரேகைகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விரல்பாங்க. இந்த விரல்ல போடும்போது பல மாற்றங்கள் முக்கியமா உடல் எடை கூட குறையுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி முடியாதவங்க ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு விரல்ல கூட போடலாம். 2வது விரலா இருக்கக்கூடிய விரல் அதுல நீங்க கூட போடலாம். அப்படி இல்லாதவங்க 4வது விரலா இருக்கக்கூடிய மோதிர விரல்னா அது பேரு. அந்த விரல்ல கூட நீங்க போடலாம். இப்போ நீங்க போடக்கூடிய விஷயம் என்னன்னா கட்டை விரல் முடியாதவங்க ஆள்காட்டி விரல்ல போடுங்க. ஆள்காட்டி விரலையும் போட முடியாதவங்க மோதிர விரலையும் கூட போட்டுக்கலாம். இந்த 3 விரல்களில் இடது கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரல்ல போட்டு வாங்க. இப்படி நீங்க இதை போட்டு வச்சு ஒரு சில தினங்கள்லயே உங்க வீட்டை தேடி செல்வம் குவியும். உங்க பணப்பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சு நீங்க எவ்வளவு பெரிய கடன் கஷ்டத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தீர்வு அமைஞ்சு உங்க வீட்டை தேடி செல்வம் நிறைய வரும். நீங்க இதை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செஞ்சு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாறும். நம்பிக்கையோட செஞ்சு வாங்க. நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.